விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. அவர் மிகப்பெரிய நடிகர். ஒரு பொழுதும் கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாது. அவரை கூட்டம் வந்துச்சு. ஆமா, அவரை பாக்குற கட்டாயம் கூட்டம் வரும். என்ன குழப்பம்? எங்க தெருக்கு வந்தாரு நானும் பாப்பேன். 1996 ஆண்டு 1996 போகும்போது இதோட இளைஞர் கூட்டம் வந்திருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் தவிடுபொடியாக்கி வாக்குகள். தாவேகா தலைவர் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு சில விமர்சனங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட அனைவருமே தற்குறிகள், முட்டாள் கூட்டம் அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல வாக்குகளை பெற்ற தாவேகா அப்படின்னா 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல முட்டாள்களா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜயை பொறுத்த மட்டும் அவருடைய ஃபேன்ஸ் தான் நிறைய ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். 1 கோடிக்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் டிவிக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நம்பர் 1. நம்பர் 2, சிஎம்ஆ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூர்லயே வீழ்த்தப்பட்டார். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு நம்பி ஓட்டு அதிகரித்ததுதான் அதிகம் அப்படின்னு என்னுடைய கருத்து. இன்னொன்னு, இவர் ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சினிமா துறையை சார்ந்தவர்களே அரியணை ஏற்றி அழகு பார்த்தது தமிழ்நாடுடைய வரலாற்றுல இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. சினிமா நடிப்பு அப்படின்றத ஒரு தொழிலா பார்க்க கத்துக்கோங்க. தயவு செய்து அதை ஒரு இண்டிவிஜுவலோட லிங்க் பண்ணி பேசாதீங்க. அவர் சட்டப்பேரவையில சாமானியர்களை ஏற்றிய பெருமை. ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், ஒரு டிரைவருடைய மகனா இருக்கலாம், ஒரு நார்மலான பர்சன்லாம் இருக்காங்கல்ல, சாமானியர்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சட்டப்பேரவையில் சாமானியர்களை ஏற்றிய ஒரு சரித்திரத்தை படைச்சது விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்போ அதிமுகவும் சரி, டிஎம்கேவும் சரி, நீங்க தயவு செய்து உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. ஏன் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள்? ஏன் மக்கள் திராவிட மாடல் ஆட்சியை வைக்கிறாங்க அப்படின்றத தயவு செய்து பாருங்க. அப்பதான் அடுத்த சில வருடங்கள்ல உங்களுக்கான ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும். தாவேகா தலைவர், வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்நிய முதலீட்டை இன்க்ரீஸ் பண்றது மூலமா தமிழகத்துல தொழில்துறையில ஒரு மாபெரும் வளர்ச்சியோ, மாபெரும் புரட்சியோ கொண்டு வாங்க. போதைப் பொருள்ல இருந்து இளைஞர்களை வெளியில் எடுத்து அவங்கள ஒரு வளர்ச்சி பாதையை முன்னோக்கி அவங்கள எடுத்து செல்லுங்கள். கல்வித்துறை வெறும் காசாதான் இருக்கு. இதை வலியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கல்வியை சமமாக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆட்சி மாற்றத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு அர்த்தம். நன்றி.